பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா எப்படி இருக்கும், காதலி கிடைச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி தோழர் தோழிகள் கிடைச்சால் எப்படி இருக்கும், ரகசிய உறவுகள் அமைக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ரிஷப ராசிகளுக்கு கொஞ்சம் சுவராசியமா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இந்த தலைப்பு நான் பேசும்போது கொஞ்சம் பயம்தான். ஆனாலும் சில யதார்த்தத்தை நம்ம சொல்லிட்டோம்னா, அதாவது அந்த ராசிக்காரங்களுடைய துணைவியார்கள் பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ராசிக்காரர்களோட துணைவன்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா அவேர்னஸ்க்காக தான், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த தலைப்பை பத்தி பேசும்போது நல்ல சுவாரஸ்யமானதுதான். எது நல்லது எது கெட்டது தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கு ஒரு வழிகாட்டி நம்மளுக்கு தேவையா, அது நானாக கூட உங்க கூட இருக்கிறேன். அந்த மாதிரி அந்த வழிகாட்டியாக என்னை பார்த்துட்டு அந்த வழியை நீங்க பின்பற்றினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரி, ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு துணைவி, அதாவது மனைவியோ அல்லது கணவனோ, இவங்க ரெண்டு பேரும் ஒருவர் மேல் ஒருவர் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரி வாழ்க்கை வாழ்வாங்க. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைங்கிற வாழ்க்கையின் குறியீடாக ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் இருவரும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி தான். சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியுமானா முடியாது. அந்த ரெண்டு பேருமே கோபம் வரும். ஆனால் வந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு மனைவி இருக்காளான்னு தேடுறதும், கணவன் வீட்டுக்குள்ள மனைவியை தேடுவதும், மனைவி வீட்டுக்குள்ள கணவனை தேடுவதும் ரெண்டு பேருக்கும் அது தேவைப்படும். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி வாழ்க்கையிலும் ரசனையாக வாழக்கூடிய மிக அற்புத சக்தி வாய்ந்தவர்கள். அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதனால ரெண்டு பேருமே நேர் எதிராக செயல்படும் தோற்றமுடையவர்கள், ஆனாலும் பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. உங்களுக்கு நட்பு என்று எடுத்தால் அது உங்களுக்கு தலைவலியாக மாறும். ஆனா நட்புகளில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நட்பிலால் அவமானம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையுடன் தோன்றக்கூடியவராக இருப்பாங்க. அது நீங்க அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நம்ம பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் தாழ்வு மனப்பான்மையா இருந்தால் நீங்க அதை விட பயங்கர போல்டா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பெண்மணியாக இருப்பீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பெண்மணியா ஆணாகவோ இருப்பீங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா தன் உடல்வாகை பற்றி ரொம்ப கேரிங் இருக்கும் அப்படிங்கிறது. உடல்வாகுங்கிற விட அழகு சார்ந்த விஷயம், தன் முகங்களை அழகாக வைத்துக் கொள்வதும் தன்னை இளமையான தோற்றத்துடன் வைத்துக் கொள்வதற்கு விரும்புவீர்கள். அதே போல் கணவன் மனைவி உறவில் அடிக்கடி ஒழுக்க நெறியை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய தவறுகள் பண்ணுவீங்க. அதனால கணவன் மனைவி இதில் கணவன் மனைவி உறவில் ரெண்டு பேருமே வெளிச்சமாக தன்னுடைய சுக துக்கங்களை பகிரக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக பழகினீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான உறவாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எப்பவுமே ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு ஒளிவோ மறைவோ இருக்காமல் பழகணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால அதாவது மனைவி யார் ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே இளமை தழும்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசக்கூடிய ஒரு நபர். அதே இது அவங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ எப்பவுமே நியாயமா இருக்கிறேன், கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை இந்த கட்டுக்கோப்புல கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படி எடுத்துட்டு வருவாங்க. இதனால கொஞ்சம் ரெண்டு பேர் இந்த நேர் ஆப்போசிட்டாக ரொம்ப மெச்சூரிட்டியா பேசக்கூடிய உங்களுடைய பார்ட்னர், நீங்க ரொம்ப குழந்தைத்தனமான பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷப ராசிக்காரர். இது ரெண்டு தான் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். அதே போல் நட்பும் சரி காதலியும் சரி, உங்களுடைய தொடுதல் நட்பு உங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு தடவை நீங்க ஒரு ஆளை தொட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த ஆளின் மேல் நாட்டம் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு நட்பையும் தொடுதல் உணர்வுடன் பழகாதீங்க. எப்பவுமே ஒரு நட்புடன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பழகுங்க. தொடுதல் உணர்வோடு பழகுனீங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் ரொம்ப பலவீனம் அடையும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அந்த பலவீனம் உங்க குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ப்ராப்ளம் உருவாகும். அதனால யாரை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கீப் பண்ணிக்கோங்க. ஏன்னால் அது உங்களுக்கு கெடுதலை வரக்கூடியதாக இருக்கும். அந்த நட்பு தொடுதல் உணர்வுடனுடைய நட்பு உங்களை ரொம்ப டேமேஜ் பண்ண, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை தேடும். ஏன்னால் நீங்க ஒருத்தர் மாதிரி அட்ராக்ட் ஆகி போயிட்டீங்கன்னா அது திரும்ப திரும்ப அந்த நபரையே தேட தோணும். அது உங்களுக்கு ரொம்ப கௌரவ குறைச்சலை உருவாக்கக்கூடியதாக மாறிவிடும். அதனால நம்ம அந்த இடத்துல மூவ் ஆன் பண்ணிடுறது பெஸ்ட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வீகத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, இவங்களுக்கு ராதை கிருஷ்ணன் அப்படி எடுத்துக்கோங்க. மனதளவில் அப்படி என்ன மீரா
எடுத்துக்கோங்க. கிருஷ்ணனை மீரா வேண்டுதல், இந்த மாதிரி பெருமாளை நேசிக்க கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வீக தன்மைக்குடையவர்களாக இருப்பார்கள். உடல் சாராத மனதை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வந்து தெய்வீக ஆற்றலுக்குரியதாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அதனால நீங்க ராதே கிருஷ்ணனாகவோ இல்லாட்டா மீரா வந்து கிருஷ்ணனை தேடி எப்படி ஏங்கிக்கிட்டு இருப்பாளோ அதே போல் நீங்க காதல் வயப்பட்டீங்கன்னா அந்த ஏக்கத்துக்கு தான் உரியவர்களாக இருப்பார்கள். அந்த காதல் முழுமையான நிறைவு பெறுமா அப்படின்னா பெறாது. அதனால் நீங்க வந்து அந்த முழுமையான நிறைவு பெறாத காதலுக்காக நீங்க ஒரு தெய்வீகத்தன்மை மட்டும்தான் இருக்கும் பொழிஞ்சு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காதல் சக்சஸ் ஆகி அந்த வாழ்க்கை அந்த லைஃப் பார்ட்னரோட வாழ்வீங்கன்னா அது வாழ முடியாது. அதனால் உங்களுடைய காதலை ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. அது ஒரு தெய்வீக காதலாக இறை காதலாகவே வைத்து வழிபடுவது உண்டு. சில பேர் ரிஷபராசிக்காரர்கள் நம்ம அந்த தன்மையுள்ள இடத்துக்கு போகவே கூடாது, ஏன்னா அது நம்ம நெகட்டிவா மாத்தி விடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணரையே இறைத்தன்மை வாய்ந்த காதலராக மாற்றிக்கொண்டு அவரையே நினைத்து வழிபாடு பண்ணிக்கிட்டு அவரையே காதலிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு விடலாம். அதனால நீங்க வந்து கிருஷ்ணரை நேசிக்க கத்துக்கோங்க, இல்லாட்டா ராமரை நேசிக்க கத்துக்கோங்க, இல்லாட்டா திருப்பதி பெருமாளை நேசிக்க கத்துக்கொள்ளுங்கள். இது கத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க மாட்ட மாட்டீங்க அப்படிங்கிறது. உங்களுடைய மேரேஜ் வந்து எப்பவுமே வந்து லவ் மேரேஜை விட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் அதாவது வராது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க காதல் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணு ஈகோ கிளாஸ் ஆகும், இல்லாட்டால் ரொம்ப மைண்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸா வந்து அவங்க வந்து ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டா உங்களுக்கு அந்த தெய்வீக காதல்னு சொல்லிட்டு ராதே கிருஷ்ணன் மாதிரி ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய தன்மையாக இருக்கும். இதெல்லாம் எடுத்து நீங்க வெளியே வரணும்னா இதுதான் பெஸ்ட். அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா இருக்கும். அதனால அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடியவர் வந்து உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பர்ஃபெக்ட் கிடையாது, பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் நேர் ஆப்போசிட் தன்மையா இருக்கிறதுனால அது பெர்ஃபெக்டா அமையாது. ஆனா வாழ்க்கைக்குள் நுழையும் போது ஒரு ஈர்ப்பு சக்தி, வட துருவம் தென் துருவம் ஒன்றை ஈர்த்து கொள்ளும், எதிரெதிர் திசைகள் ஒன்றை ஈர்த்து கொள்ளும்ங்கிற திசை அமைப்பு இதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த அமைப்புக்குள்ள ஈர்ப்பு தான் உங்களுக்கு உருவாகும். அதெல்லாம் அந்த ஈர்ப்பு சக்தியினுடைய விளைவில் உங்களுக்கு நல்ல ஒரு பாண்ட் உருவாகும். அதனால உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரொட்டீன் ஒர்க் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு மற்றவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபரின் தன்மை உடையவர் உங்களுக்கு வருவாங்க. அவங்க வாயில இருந்து எப்பவுமே இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நெறிமுறை, ஒரு கட்டுப்பாடு, ஒரு வளையம் போட்டு உட்கார வச்சு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால அந்த மாதிரி தன்மை உடையவர்களை நீங்க வந்து லைஃப் பார்ட்னரா தேர்ந்தெடுத்து எப்பவுமே பெர்ஃபெக்ட் மேட்ச்ங்கிறது எடுக்காமல் ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான ஒரு மேட்ச் அமைஞ்சால் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக அமையும். அது போக உங்களுக்கு பிசினஸ், இவரால் உங்களுக்கு பிசினஸ், இவர் லைஃப் பார்ட்னரா வந்து உங்களுக்கு தொழிலில் எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து தொழிலுக்கு சிறந்தவராக வரமாட்டாரு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால லைஃப் பார்ட்னர் தொழிலுக்கு எடுக்காமல் உங்களுக்கு அதான் உங்களுடைய பழைய சிநேகிதம் அல்லது அந்த சிநேகிதத்தையும் உங்களுக்கு லைஃப் பார்ட்னரை எடுக்காமல் எப்ப ஒருத்தர் வந்து உறவுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தர் வாழ்றாரோ அவர் தான் உங்களுக்கு பிசினஸ்க்கு சிறந்த பார்ட்னராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து பிசினஸ்க்கு சிறந்த பார்ட்னராக எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க வந்து அந்த பிசினஸ் பார்ட்னர் வந்து தன்னை ரொம்ப அதிசுத்தமாக பார்த்து கொள்வார்கள். ரொம்ப மற்றவங்களுக்கு செய்வதில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர் தான் உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னராக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து வருவது மிக கடினமாக இருக்கும். ஏன்னா அது வந்து நேர் ஆப்போசிட்டா இருக்குன்னா பிசினஸ்ல நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, ரெண்டு முடிவும் நேருக்கு எதிர் மோதலாக இருக்கும். இது வாழ்க்கைக்கு ஓகே, நேர் மோதலா இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு வரும். ஆனா பிசினஸ்ல நேர் மோதலா இருக்கும்போது ஒரு இழப்பு வரும்போது ஒன்னால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பழிகள் சொல்ல காத்துக்கிட்டும் இருப்பீங்க. அதனாலதான் பிசினஸ்க்கு இவங்களை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க, உங்க லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்க வேண்டாம். மற்றபடி நீங்க வேற ஒரு இதுல வந்து அதாவது உங்களுடைய தோழியோ ரொம்ப சிறு வயது தோழியோ தோழனோ உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னரா தேர்ந்தெடுக்காதீங்க. அதே சமயம் உங்களுக்கு கடன் கொடுக்கிறவன் எவனாச்சும் இருந்தானா அவன் உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னரா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு உறவு நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு உருவாவாங்க, அவங்க உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரிஷபராசி நேயர்களே,
இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்கு நான் வழிகாட்டியாக கொடுத்திருக்கேன். இந்த வழியை பின்பற்றி உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னரும் சரி, உங்கள் ரகசிய உறவுகள் இங்க உங்களுக்கு நெகட்டிவா தான் கொடுக்குது. ரகசிய உறவுகள் ரொம்ப பிளஸ்ட் கிடையாது. ஏன்னா இங்க ரகசிய உறவுகள் நீங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இழக்கக்கூடியதாக இருப்பதினால் இந்த ரகசிய உறவுகளிலிருந்து வெளியே வாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால உங்களுடைய ரகசிய உறவுகள் கௌரவ அந்தஸ்துக்கு பலிகாடாக மாறிவிடும். அதனால நீங்க ரகசிய உறவு வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சிறு சிறு விஷயங்கள் தான் சின்ன சின்ன ஒரு வழிகாட்டுதல் தான். இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்கள் கொடுத்தால் இதுதான் நான் கண்ட ஆய்வுகளில் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.